நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோல நாம ஒரு லாங் டெர்ம் அனாலிசிஸா இருக்கும். அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமும், டே டைம் ஃப்ரேமும் அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மண்டேக்கான வியூஸ் என்னங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர் என்ன லெவலுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பைல போக போதா? அல்லது ரீஅகைன் மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுதா? அப்படிங்கிறத நம்ம கிளியரா மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எஸ்டர்டே வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ்க்கு போலாம். ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைட்வேஸ் ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன் நான் சொல்லியிருந்தேன். அதேபோல மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி கேப் அப் தான் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டும் சொல்லியிருந்தேன். அதேபோல கேப் அப் ஆச்சு. அது மட்டும் இல்லாம கேப் அப் ஆயிட்டு மோஸ்ட்லி கேண்டில் வந்து இந்த ரேஞ்ச்குள்ள தான் க்ளோஸ் வைக்கும் அப்படின்ட்டு. ஸோ க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் புல் பேக் ஆயி ட்ரேட் ஆச்சுன்னா, டார்கெட் வந்து 24,360 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டி அதாவது சைட்வேவோட டாப்புக்கு போகும்னு நம்ம வந்து கிளியராவே சொல்லியிருந்தோம். ஸோ, புதுசா வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம நீங்க போய் என்னோட எஸ்டர்டே வீடியோ அதாவது ப்ரீவியஸ் வீடியோவ பார்த்துட்டு வாங்க. ஃப்ரைடே நம்ம என்ன நடக்க போகுதுன்னு நம்ம கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம். ஸோ, அதே போல சேம் டிக்டோவா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம, நல்ல ஒரு பிக் புல் மூவ் நம்ம குடுத்திருந்தது. நாமளும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ, இதுதான் வந்து நம்மளோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ். ஸோ, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா தயவு செஞ்சு நண்பர்கள் உங்களோட நண்பர்களுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல ஷேர் பண்ண நண்பர் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மேற்கொண்டு நண்பர்கள் ஷேர் பண்ணீங்கன்னா தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மென்ட்டாவும், ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ மறக்காம நீங்க உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர்ஸ் பண்ணுங்க. அதேபோல நல்லா இருந்ததுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஒருவேள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. அந்த மாரி ஏதாவது கிளியரா இல்ல அப்படின்னாலும் நீங்க அதுக்கான கமெண்ட்ஸ் குடுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நாளைக்கான அதாவது நெக்ஸ்ட் வீக்கான டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்ல நம்ம பார்க்கறது எதுக்காகங்கிறது நம்ம லாங் டெர்ம் அனலைசிஸ்க்காக. அதாவது நெக்ஸ்ட் மார்க்கெட் எந்த சைடு டைரக்ஷன்ல போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம வீக்லி அனலைஸ் பண்றோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். கொஞ்சம் சிரமப்படாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ பிரைஸ் ஆக்ஷன் வீக்லியோட டைம் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து ஹையர் லோவ வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஹையர் லோவ கிராக் பண்ணியிருக்கு. அதாவது ட்ரெண்ட வந்து கிராக் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட கிராக் பண்ணிட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் பியர்சிங் மெத்தட் ஆஃப் ஃபார்மேஷன் குடுத்துருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து 26,400 வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டீஸ் 26,400 போகலாம். கண்டிப்பா போகும்னு நான் சொல்ல வரல. அதுக்கான காரணங்கள் இருக்கு. என்னடா போகும்ன்னு சொன்னாரே அப்படின்ட்டு, போகும்னு சொல்லல. போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ இன் பிட்வீன் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. டே டைம் ஃப்ரேம் பார்க்கணும். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பார்க்கணும். உடனே போகுமா? போகாதா? அப்படிங்கிற நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அத சொல்றோம். சரிங்களா? ஸோ பாசிட்டிவ்ஸ் இருக்கு. 26,400 போகலாம். பட் இன் பிட்வீன்ல என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, அதர் டைம் ஃப்ரேம்ல நம்ம அனலைஸும் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றத பார்த்துட்டோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்னென்ன ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ஜோன்ல தான் இப்ப மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. அத பார்ப்போம். அ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் இத தாண்டுச்சு அப்டின்னா எங்க போகலாம்? அப்டிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 இன் வீக்லி டைம் ஃப்ரேம். நம்ம வீக்லிக்கு தான் பார்க்குறோம். ஸோ இத கம்பேர் பண்ணிட்டு நீங்க மத்தத வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ங்கிறது ஒரு 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 பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ தான். அதாவது கிட்டத்தட்ட இந்த பெரிய விக் அதாவது இந்த விக்கோட லோ 21,261 ஓகேங்களா? இதான் இந்த இதுக்கான லோ. இதான் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் நெக்ஸ்ட். ஸோ ஒரு வேளை ஃபால் ஆச்சுன்னா, குயிக் ஃபால் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் ஃபால் ஆகுமான்றது தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகணும். எது வரைக்கும் 26,400 வரைக்கும். அதுக்கு நடுவுல என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் 1 24,400ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 25,000 வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாக்ட்டா 25,000 வச்சுக்கோங்க. ஸோ இன் பிட்வீன் வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டுச்சுனா நம்ம 26,400க்கு போக சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்துருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் பேயர்ஸிங் குடுத்துட்டு மார்க்கெட் வந்து புல்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் அ ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? மேபி இது எகைன் ஒரு சின்ன கரெக்ஷன் ஆயிட்டு மேலேயும் போகலாம். அல்லது இப்படியே பிரேக் அவுட் ஆகவும் செய்யலாம். இத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம்.
டே டைம் ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக்லி கூட நமக்கு அது பெருசா நமக்கு பாதிப்பு குடுக்காது. பட் டே டைம் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன். ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. வீக்லி டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து என்னன்னா, இப்ப தான் வந்து ஹையர் லோவ வந்து பிரேக் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஹையர் லோவ இப்ப தான் வீக்லி டைம் ஃப்ரேம் பிரேக் ஆயிருக்கு. அதாவது ஆ பை ட்ரெண்ட்லயே போயிட்டு இருந்துட்டு, இன்னைக்கு தான் ரொம்ப நாளுக்கு பிறகு நமக்கு வந்து ஹையர் லோ பிரேக் ஆயிருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல. டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹையர் லோவ பிரேக் பண்ணிட்டு, லோயர் லோல போயிட்டுருக்கு. அது என்னன்றத நம்ம இப்ப ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இட்ஸ் அ ஹையர் ஹை, ஹையர் லோல இருந்தது. இத பிரேக் பண்ணிடுச்சு. ஹையர் லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிட்டு, இப்போ மார்க்கெட் வந்து லோயர் லோல போயிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நெக்ஸ்ட்டு. ஆ டே டைம் ஃப்ரேம் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்றதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட். ஆ வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. பட் டவுன் ட்ரெண்டுக்கு பிரேக் ஆயிட்டு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு மேபி. வீக்லி டைம் ஃப்ரேம் டவுனும் ஆகலாம். டே டைம் ஃப்ரேம் பையும் ஆகலாம். 2ம் எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு அது தெரிஞ்சிரும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நல்ல ஒரு புல் பேக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்டு. ஆனா, இங்க ஒரு ஒரு ஸ்மால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,680. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அகைன் வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு சாதகமா டே டைம் ஃப்ரேம் போச்சு அப்படின்னா, அகைன் இங்க ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு 24,680. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த லெவல தாண்டுனாலும் 25,000 ஒரு ரேஞ்சா இருக்கு. அதாவது இதெல்லாம் நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்சா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து தாண்டி தாண்டி போகுமா அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது என்ன சொல்றேன்னா, எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, ஸோ அங்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா ஒரு ஸ்டாப் அதாவது ஒரு டார்கெட் ரேஞ்சா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக சொல்றேன். ஸோ இந்த ஹை வந்து ஒரு டார்கெட் ரேஞ்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ஒரு டார்கெட் ரேஞ்சாவும் இருக்கலாம். அதாவது அப் ட்ரெண்ட் இந்த 26,400 ரீச் பண்றதுக்கு முன்னாடி நடுவுல என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வீக்லியும், டெய்லியும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட ஜோன்ல தான் இப்ப நின்னுட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிட்டு போகுமா? அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படி இல்லாம ஒரு வேளை இங்கிருந்தே ஃபால் ஆயிடுமா? அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபால் ஆனா ரொம்ப ஒரு பிக் ஃபால் நடக்கலான்ற மாரி ஒரு வியூஸ் இருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி அ டவுன் ட்ரெண்டா கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அது என்னங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன். பேங்க் நிஃப்டிக்கு நான் தனியாவே வீடியோ போடுறேன். ஏன்னா, ஒருவேளை பேங்க் நிஃப்டி அ இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு எஸ்எல் ஹிட் ஆகாம ட்ரேட் ஆச்சு அப்டின்னா, நெக்ஸ்ட் மேபி இட் வில் கோ டவுன். நல்ல ஒரு பிக் ஃபால் ஒரு 1000, 2000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து மேபி 3000 பாயிண்ட்ஸ் கூட போகலாம். ஒரு இம்பார்ட்டான ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அது பேங்க் நிஃப்டில நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இது முடிச்சதுக்கப்புறம் ரெடி பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ அ இந்த டே டைம் ஃப்ரேம்ல ஃபால் ஆகுமா? அல்லது நெக்ஸ்ட் கன்டின்யூ ஆகி மேல போகுமா? அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வீக்லி அண்ட் டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம இன்ட்ரா டைம் ஃப்ரேம்க்கு போலாம். நெக்ஸ்ட் ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் ஜோனுக்கு போறோம். இப்போ இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? வீக்லி டைம் ஃப்ரேமோட ஜோன்ல தான் இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோன்ல தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை. இங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க் பண்ணீங்கன்னா புரியும். நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா கிளியராவே தெரியும். ஸோ எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து இதாயிருக்குன்னு பாருங்க. ஸோ இப்ப இங்க அகைன் ஒரு பிரேக். ஸோ இப்ப மார்க்கெட் வந்து இந்த லெவல தாண்டி போகுமா? போகாதா? இங்கிருந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமா? அகைன் கிராஷ்ன்னு சொல்ல வேண்டாம். கரெக்ஷன் ஆகுமா? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நாம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிளியராவே தெரியுது. ஸோ வீக்லியோட ரேஞ்சும் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் ரேஞ்சும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஜோன மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா, உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன 24,650லேருந்து 680 இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்போ கிளியரா புரியும் நான் அனலைஸ் எப்படி பண்றேன் அப்படிங்கிறது நீங்களும் கத்துக்க முடியும். ஈஸியாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ரேஞ்ச மார்க்கெட் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் என்னவா இருக்க போகுது டார்கெட் ரேஞ்ச் 24,650லேருந்து 680. ஓகே. ஸோ இந்த ஜோன், இந்த நெக்ஸ்ட் ஜோன் டேவோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு ரீச் ஆக போகுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது சஸ்டெயின் ஆக முடியல. இந்த பிரேக் அவுட் இந்த ஹை வந்து பிரேக் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவல் 24,650லேருந்து அ 680 இந்த ரேஞ்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணிட்டு, சஸ்டெயின் பண்ண முடியாம பிரேக் ஆகி வந்துச்சுன்னா ரொம்ப, ரொம்ப ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவலா வந்து இந்த லோ அதாவது 23,800க்கு
நம்ம டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் டே ஹைய பிரேக் பண்ணி இப்ப மண்டேவோட வியூஸ் தான் போயிட்டுருக்கும். ஸோ இன்டர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது. டேவோட ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ வீக்லியோட ரெசிஸ்டன்ஸும் இதுதான். ஸோ இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணுச்சுன்னா 24,080 இந்த ரேஞ்சுக்கு போகலாம்னு நம்ம பார்த்தாச்சு. ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, வில் கம் டவுன் அப் டூ 23,000 ஆ 850 சம்திங் அந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் லோ ஓகேங்களா? இந்த லெவல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அதன் பிறகு ஒருவேளை மார்க்கெட் அகைன் இங்க வந்து கன்டின்யூ ஆச்சுன்னா 23,300க்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறையா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மண்டேக்கான வியூஸ் ஃபார் நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம வீக்லி ஏன் அனலைஸ் பண்ணியிருக்கோம். வீக்லியோட டைம் ஃப்ரேம் வந்து ஹையர் லோ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஹையர் லோ பிரேக் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆயிருக்கு. 2 விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அ அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம் பை ட்ரெண்ட கிராக் பண்ணி கன்டின்யூ ஆக போதா? அல்லது டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட கிராக் பண்ணி அப் ட்ரெண்ட் ஆக போதா? இந்த 2ல என்ன நடக்க போகுதுங்கிறது, இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்த வச்சு தான். அதாவது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் நடக்கக்கூடிய விஷயத்த வச்சு தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இப்போ இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா, நெக்ஸ்ட் ஜோன் 24,680 ஒருவேளை இந்த ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, 23,850 அதன் பிறகு என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் லெவல் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேள என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். அப்டேட் பண்றேன். ஸோ தேவைப்படுறீங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலகிராம்க்கான சேனலுக்கான லிங்க் வந்து குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஃப்ரீ சேனல் தான். பெய்டு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஹை பிரேக் பண்ணி போனா தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, ஸோ இந்த இடத்துல ஒரு லோ. நான் டெலகிராம் சேனல் குடுத்துருந்தேன். 24,200 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஜோனா இருக்கு. அதாவது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் ஜோன். ஓகே. நாளைக்கு ஒரு வேளை அதாவது சாரி மண்டே ஒரு வேளை கேப் டவுன் ஆயி இந்த லெவல்ல பிரேக் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு புட் சைட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு லெவல் அதாவது சப்போர்ட் ஜோன் இன்ட்ராடேஸ் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் ஜோன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ 24,200க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 23,850 ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப் அப் ஆயி ஃபெயில்ட் ஆனாலும் இந்த லெவலுக்கு வரலாம். அல்லது கேப் அப் ஆயிட்டு இத பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 24,680க்கு போகலாம். அதன் பிறகு இன்னொரு வியூஸ் 24,200 பிரேக் ஆயிடுச்சு ஓப்பன்லயே அப்படின்னா 23,800 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஒருவேளை இன் பிட்வீன்ல மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத நான் லைவ்ல அப்டேட் பண்றேன். டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஆ நண்பர்கள் நெறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இங்க சொல்ற அத்தன விஷயம் என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை நீங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட அனலிசிஸ உங்களோட அனலிசிஸோடயும் சேர்த்துக்கிட்டு சரியான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டேக் யுவர் ஓன் அனாலிசிஸ் மறந்துறாதீங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற விஷயம் நடக்குது, அனாலிசிஸ் கரெக்ட்டா இருக்கு, புடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம பார்க்க சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச்.